பேய் மேலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட பேய் கதையை கேட்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது கட்டுக்கதையாவே இருந்தாலும் அதை கேட்கும்போது அவங்கள அறியாமலேயே ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கதா செஞ்சிருக்கும் இல்லையா? வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். எந்த வயதை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே சரி, ஒரு அமானுஷ்யமான கதையை கேட்கணும், இல்ல ஒரு திகிலூட்டக்கூடிய கதையை கேட்கணும், மர்மமான கதையை கேட்கணும் அப்படின்னா அவங்கள அறியாமலேயே அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒண்ணுதான். பொதுவா பேலஸ்ல பேய் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்ல கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு பழைய வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இல்ல பழைய பில்டிங்ல பேய் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு பீச்ல பேய் இருக்குன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஸ்டேட்ல தான் இந்த அமானுஷ்யம் நிறைந்த பீச் இருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல அந்த பேய் பீச்சை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சென்னை துளிகள். நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாப்புலரான மாநிலம் தான் குஜராத் மாநிலம். இந்தியாவோட 5வது மிகப்பெரிய மாநிலம் இந்த குஜராத். இந்த குஜராத் மாநிலத்துல தான் நாம பார்க்க போற அந்த அமானுஷ்யம் நிறைந்த பேய் பீச் இருக்கு. இந்த பீச்சோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டுமாஸ் பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத் நகரத்துல தான் இந்த பீச் வந்து அமைந்திருக்கு. இந்தியாவோட டைமண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சூரத் நகரத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூரத் நகரத்துல தான் இந்த அமானுஷ்யமான கடற்கரை அமைந்து காணப்படுது. பீச்சுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும். சின்ன பசங்களுக்கு பீச்சுக்கு போனா விளையாடலாம், அந்த அலைகளை பார்க்க ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அடல்ட் ஏஜா இருக்கிறவங்களுக்கு பீச்ல போய் உட்கார்ந்தாலே ஒரு அமைதி கிடைக்கும். அந்த உப்பு காத்து வந்து மனித உடலுக்கு ரொம்பவே நல்லது. அப்போ உடலும் ஆரோக்கியம் பெறும், உள்ளமும் அமைதி பெறும். அப்படிப்பட்ட பீச்ல 6 மணிக்கு மேல மக்கள் உட்காரவே பயப்படுறாங்க, துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிடுறாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? இந்த பீச் பொதுவாகவே 2 விஷயத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஒன்னு, இந்த பீச்ல இருக்கக்கூடிய மண்ணு கருப்பு கலர்ல இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பீச்சஸ்ல நீங்க இந்த மாதிரி பிளாக் கலர்ல சாண்ட் இருக்கிறத பார்க்க முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வேணா ஒரு சில பீச் இப்படி இருக்கும். நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு பீச் இருக்கிறது ஒரு வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்கப்படுது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே 6 மணிக்கு மேல இந்த பீச்ல பேய்கள் நடமாட்டம் இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களால நம்பப்படுது. இவ்வளவு ஏன், இந்த பீச் கிட்ட இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸே 6 மணிக்கு மேல இங்க மக்களை அலோவ் பண்றதே இல்லை. ஆனா பெரும்பாலான மக்கள் சொல்றது என்னன்னா, 6 மணிக்கு மேல இங்க வித்தியாசமான குரல்கள் கேட்கும், யாரோ சிரிக்கிற மாதிரி கேட்கும், அழுகிற மாதிரி கேட்கும். நீங்க எப்படிப்பட்ட பாசிட்டிவான பர்சனா இருந்தாலும் கூட 6 மணிக்கு மேல இந்த கடற்கரையை சுத்தி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு நெகட்டிவ் வைப் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பகல் நேரத்துல நீங்க இந்த பீச்சுக்கு போனா உங்களால ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும், இந்த பீச்சோட அழகை ரசிக்க முடியும். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த பீச்சோட நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. இப்போ சூரத் பகுதி மக்களுக்கோ சரி, அங்க பீச்சை சுத்தி இருக்கக்கூடிய அந்த குஜராத் பகுதி மக்களுக்கோ சரி, ஒரு நல்ல பொழுதுபோக்குனா அது இந்த பீச் மட்டும்தான். இந்த பீச்சுக்கு வந்துட்டு பகல் நேரத்துல என்ஜாய் பண்ணிட்டு போற மக்கள் இரவு நேரத்துல இங்க வருவதற்கு அச்சப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பீச்சை பத்தி சொல்லக்கூடிய ஒரு 3 கதைகளை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த டுமாஸ் பீச்சுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கிற மக்களும் டூருக்காக வருவாங்க. ஏன்னா இந்த டுமாஸ் பீச் குஜராத் மாநிலத்தோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு சுற்றுலாத்தலம். அப்படி ஒரு தடவை வந்த ஒரு ஃபாரினர் வந்து இந்த பீச்சை பத்தி மற்றவங்க சொல்ற விஷயத்தை கேள்விப்பட்டு, அப்படி என்னதான் இந்த பீச்ல இருக்குங்கிறத நானும் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணதாகவும், மறுநாள் காலையில அந்த ஃபாரினர் நாக்கு வெளிவந்த நிலைமையில ரொம்ப கொடூரமான முறையில இறந்து கிடந்ததாகவும் அங்க இருக்கிற பகுதி மக்கள் சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கிற போலீஸ் வந்து இந்த கேஸை கொலை கேஸா எடுத்துக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. இந்த கொலையை யாரு பண்ணா, இவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே மர்மமாகவே இருக்கிறதாகவும் அந்த மக்கள் சொல்றாங்க. 2வது பாத்தீங்கன்னா, அந்த சூரத் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபேமிலி இந்த டுமாஸ் பீச்சுக்கு போனதாகவும், அவங்க என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு சன்செட் ஆகுற சமயத்துல அந்த பீச்சை விட்டு கிளம்பும் போது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் மிஸ் ஆகிருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ அந்த பையனை தேடுறதுக்காக அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பையனோட சித்தப்பா போனதாகவும், மறுநாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த சித்தப்பா இறந்த நிலைமையிலையும் அந்த குட்டி பையன் மயங்கின நிலைமையிலையும் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. 3வது பாத்தீங்கன்னா, அந்த சூரத் சிட்டிலே இருக்கக்கூடிய 3 யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்சுக்கு போனதாகவும், அப்புறம் அவங்க 3 பேரும் உயிரோட
திரும்பி வந்தாலும் அவங்க நார்மலா இல்லாத மாதிரி அப்நார்மலா நடந்துக்க ஆரம்பிச்சதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பீச்ல இருக்கக்கூடிய தீய ஆத்மாக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஏன் இந்த பீச்சோட மணல் மட்டும் கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீச் இந்து மக்களுடைய சுடுகாடா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர், அதாவது அப்போ அந்த சமயத்துல அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இறந்து போன மக்களை இந்த பீச்சில் தான் எடுத்துட்டு எரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த எரிச்ச சாம்பல் தான் இந்த பீச்சோட மணல் முழுக்க பரவி, அதாவது காத்துல பரவி அது கருப்பு கலர்ல காணப்படுறதாகவும் சொல்றாங்க. அந்த ஆத்மாக்கள் தான் இன்னுமே முக்தி பெறாம இந்த பீச்சில் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 3 யங்ஸ்டர்ஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 பேர்ல ஒருத்தர் ஒரு பொண்ணை பார்த்ததாகவும், நைட் டைம்ல ஒரு பொண்ணை பார்த்ததாகவும், அந்த பொண்ணு அழுதுட்டே இருந்ததாகவும், என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு கிட்ட போனதுனால தான் அவருக்கு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆனதாகவும் அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப வரைக்குமே இந்த பீச்சை பத்தின இப்படி திக்குலூட்டக்கூடிய சம்பவங்கள், செய்திகள் வந்துட்டே தான் இருக்கு. உண்மையாகவே அந்த பீச்சோட மண்ணு கருப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்ணுல இரும்பு தாது அதிகமா இருக்கு, அதனால தான் அந்த மண்ணு கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் இது முன்னொரு காலத்துல சுடுகாடா இருந்ததுனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. நிறைய பேர் அந்த பீச்ல காணாம போனதாகவும் இறந்து போனதாகவும் நிறைய கதைகள் சொல்லப்பட்டு தான் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை பார்த்த யாராச்சும் இதுக்கு முன்னாடி இந்த பீச்சுக்கு போயிருக்கீங்களா? அப்படி நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.